ரேவதியோட எம்டி தான் எங்களை காப்பாத்துனதுன்னு சொன்னப்பவே எனக்கு கன்ஃபார்ம்டா அவன் மேல டவுட் வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு வந்தப்போ என்னால அவனை பார்க்க முடியல. இது கூட அவனோட பிளானா தான் இருக்கும். அதான் நான் இன்னைக்கு நேரா அவனோட ஆபீஸ்க்கே போயிட்டேன். என்னாச்சு அதுக்கப்புறம்? நான் வரேங்கிறது தெரிஞ்சு அவன் அங்க வேற ஒருத்தரை கம்பெனியோட எம்டியா நடிக்க வச்சிட்டான். ஆனா அவன் இந்த மாதிரி ஏதாவது கிரிமினல் வேலை செய்வான்னு நான் கெஸ் பண்ணேன். அதனால நான் வெளியே வெயிட் பண்ணேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய கேடியா இருக்கான் அவன். ஆமா, இனியும் அவனை இப்படியே விடக்கூடாது. அவன் மெல்ல மெல்ல ரேவதிய நெருங்கிட்டான். இதுக்கு ஒரு என் கார்டு போடணும். சோ நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நாளைக்கே மருதுவுக்கும் ரேவதிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கேன். என்னத்த சொல்றீங்க? மருதுக்கும் ரேவதிக்கும் நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜா? அத்தை, இது எப்படி நடக்கும்? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சத்தமா பேசாத. நாம இத நடத்தியே ஆகணும். அத்தை, இந்த வீட்ல இருக்கிற யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, ஒத்துக்க மாட்டாங்கதான். யாருக்கும் தெரியாம காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயத்தை முடிக்கணும். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். மருது கிட்ட விஷயத்த சொல்லி நாளைக்கு அவர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வா. அது உன்னோட வேலை. சரிங்க அத்தை. அப்போ ரேவதி? அது ஏதாவது சொல்லி நான் அவளை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அத்தை, ரேவதி ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ஒத்துப்பாளா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்போ நமக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு அந்த ராஜா சேதுபதியோட பேரன் ரேவதிய இந்த அளவுக்கு நெருங்கிட்டானோ, இதுக்கு மேலயும் நம்ம பொறுமையா இருக்கிறது ரொம்ப தப்பு. நாளைக்கு மருதுக்கும் ரேவதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடத்தியே ஆகணும். சரிங்க அத்தை. நீங்க சொன்ன மாதிரி நான் அண்ணன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, போ.